ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் உங்கள் பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அதோட ஒரு சின்ன வித கிராமர் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ஈஸியாக இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சேர்ந்து நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டென்சஸ் எல்லாருமே படிச்சிருப்போம். லைக் present tense, present continuous, present perfect continuous, அதுக்கப்புறமா past tense, past continuous, past perfect continuous, future tense, future continuous, future perfect and future perfect continuous. ஸோ நம்ம இந்த மாதிரி 12 டென்சஸுமே நம்ம படிச்சிருப்போம். பட் இது இன்னும் எப்படி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் பேட்டர்ன் தான். ஸோ நம்ம இதை வந்து present tense, present continuous, present perfect continuous இப்படி படிக்கிறத விட வேற ஒரு மெத்தட்ல படிக்கலாம். என்ன அப்படின்னா சிம்பிள் டென்சஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ அதுவே கண்டினியூஸ் டென்சஸ் அப்படின்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ். ஸோ பர்ஃபெக்ட் டென்சஸ் அப்படின்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ நம்ம அதை எப்போ இப்படி படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரூல்ஸ் தான் வரும், ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் வரும். அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது இதோட யூசேஜ், இதோட கீவேர்ட்ஸ் அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்ப் அண்ட் ப்ரொனவுன். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா எதுக்கெல்லாம் ப்ராப்பரான ஒரு பேர் இருக்கும் அது எல்லாமே சப்ஜெக்ட் தான். இப்போ உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், எனக்கு ஒரு பேர் இருக்கு, லேப்டாப் ஒரு பேர் தான், ஃபோன் ஒரு பேர் தான், டாக் இருக்கு, சென்னை சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ப்ராப்பரா ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோமோ அது எல்லாமே சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்னாலும் நவுன்னாலும் ஒண்ணுதான், ரெண்டும் வேற கிடையாது. இப்போ எல்லா இடத்துக்கும் இந்த சப்ஜெக்ட் நம்ம கொண்டு போயிட்டே இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக யூஸ் பண்றது தான் ப்ரொனவுன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மதுன்னு ஒரு கேரக்டர் நான் எடுத்துக்கிறேன். மது காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பா. மது வந்து கோவிலுக்கு போவான். மது கோவிலுக்கு போயிட்டு மது ஆஃபீஸ்க்கு போவா. மது ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து விஷ் பண்ணுவா. மது விஷ் பண்ணிட்டு அவளோட ஒர்க்கை பார்ப்பா. இப்படி நம்ம கண்டினியூவா அந்த பேரை எல்லா சென்டென்ஸும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக யூஸ் பண்றது தான் ப்ரொனவுன். ஸோ இப்போ ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஐ அப்படின்னா நான், அண்ட் வி அப்படின்னா நாங்கள், யூனா நீ நீங்கள், தேனா அவர்கள். அதே மாதிரி ஹீ ஷீட்னா ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. அப்போ இதுதான் வந்து ப்ரொனவுன். ஸோ நம்ம யாரை பத்தி பேச போறோம், எந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு பதில் நம்ம வந்து ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஷீ யூஸ் பண்ணுவோம். ஒரு பையனை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம ஹீ யூஸ் பண்ணுவோம். இதுதான் ப்ரொனவுன். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸோட யூசேஜ் பார்க்கலாம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் ஆக்டிவிட்டி, நம்ம பண்ற வழக்கமான செயல்கள், ஹாபிட்ஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள், ஜெனரல் ட்ரூத் அண்ட் யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ், பொது உண்மைகள், எப்பவுமே மாறாத உண்மைகள், ப்ரொஃபஷன்ஸ், ஜாப், நம்ம பண்ற வேலை, நம்ம பண்ற ஒர்க். நெக்ஸ்ட் ப்ராவர்ப்ஸ், பழமொழிகள். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா வழிமுறைகள். நெக்ஸ்ட் டைரக்ஷன் சொல்றீங்க, திசை மாற்றங்கள், இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான கீவேர்ட்ஸ் சொல்லிடுறேன். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்வேஸ், எப்பவுமே, யூஸ்வலி, பொதுவாக, எவ்ரிடே, தினமும், ஆஃபன், அடிக்கடி, சம்டைம்ஸ், சில நேரங்கள்ல, நெவர், எப்பவுமே இல்லை, ஒன்ஸ் அ வீக், வாரத்துல ஒரு முறை, ட்வைஸ் அ இயர், வருஷத்துல 2 முறை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றது தான் கீவேர்ட்ஸ். அடுத்து நாம பார்க்க போறது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும் அப்படின்னா ப்ரொனவுன் டு ப்ரொனவுன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். பட் இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே வந்து ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ், ஹி, ஷி, இட் வந்து சிங்குலர் ப்ரொனவுன்ஸ். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட எனிமின்னு கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஐ, வி, யூ, தேவோட ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஹி, ஷி, இட்டோட ரூல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். பட் இது வந்து ப்ரொனவுன் டு ப்ரொனவுன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதுவே நீங்க வந்து ஐ யூஸ் பண்ணி ஐயோ, வி, ஆர், யூ, தே, ஸோ இந்த ப்ளூரல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுவீங்க, அடுத்து வெர்ப் போடுவீங்க, மெயின் வெர்ப். இது நமக்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், ஐ ரைட், இவ்வளவுதான் எக்ஸாம்பிள். இப்போ இதுவே
ஹீ ஷீ இட் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா இதே ஃபார்மேட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஐ சப்ஜெக்ட்டுக்கு மேல ஐ போட்டிருக்கோம், இங்க நான் ஹீ போட்டுக்கிறேன். மேல ரைட் போட்டிருக்கேன், இங்க நான் ரைட் போடுறேன். பட் ஹீ ஷீ இட் சிங்குலர் வருது அப்படின்னா வேர்போட எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் இது வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்போ நம்ம வந்து ஐவி யூதே வந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சப்ஜெக்ட் பக்கத்தில் மெயின் வேர்பை ரைட் ஈட் அப்படின்னு போட்டுடலாம். பட் இதுவே ஹீ ஷீட்டுன்னு வரும்போது வேர்போட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ஓ ஆட் பண்ணணும். அப்போ எந்த வேர்டுக்கு பக்கத்தில் வந்து நம்ம எஸ் இஎஸ் ஐஇஎஸ் ஆட் பண்ணுறது, இந்த கன்ஃபியூஷன் நமக்கு வரும். ஸோ இதுக்கான சிம்பிள் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். இப்போ ஒரு வேர்டு முடியும் போது ஓ இல்லை சிஹெச் எஸ்ஹெச் எஸ்எஸ் எக்ஸ் ஓஆர் ஜெட் இப்படி அந்த வேர்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வேர்போட இஎஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஜிஓ கோ, அப்ப இங்க ஓன் முடிஞ்சிருக்கு, அப்ப நான் இதை என்ன ஆட் பண்ணுவேன்? இஎஸ் ஆட் பண்ணுவேன், கோஸ். இப்போ இதுவே டிஇஏசிஹெச் டீச், இது வந்து சிஹெச்ல முடிஞ்சிருக்கு, அப்ப நான் என்ன ஆட் பண்ணுவேன்? இஎஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு ஃபார்மேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒய், சேம் இப்போ ஒரு வேர்டு வந்து ஒய்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஐஇஎஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ STUDY ஸ்டடி, அப்போ இந்த வேர்டு வந்து ஒய்ல முடிஞ்சிருக்கு, அப்போனா ஐஇஎஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ STUDIES ஸ்டடீஸ். அதே மாதிரி இப்போ TRY ட்ரை ஒய்ல முடிஞ்சிருக்கு, அப்போ ஒய்ல முடிஞ்சு நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ஐஇஎஸ் ஆட் பண்ணணும், TRIES ட்ரைஸ். இப்போ இதுல இன்னொரு கன்ஃபியூஷன்ஸுமே இருக்கு. என்ன அப்படின்னா எல்லா வேர்டுமே ஒய்ல முடிஞ்ச நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து ஐஇஎஸ் வந்து போட்டுறக்கூடாது. இப்போ ரேண்டமா ஒரு வேர்டு வந்து STUDY ஸ்டடின்னு முடிஞ்சிருக்கு, அதனால நீங்க ஸ்டடீஸ்னு போடுறீங்க. இப்போ இதுவே ஒரு சில வேர்டுல பாத்தீங்கன்னா ஒய் முடியும் போது ஒய் இருக்கு, அதுக்கு முன்னாடி வவல் சவுண்ட் இருக்கு. வவல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? AEIOU. ஸோ அந்த மாதிரி வவல் லெட்டர் வந்து அந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம எஸ் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ PLAY பிளே, இந்த வேர்டு ஒய்ல தான் முடிஞ்சிருக்கு, ஆனா நம்ம இந்த இடத்துல ஐஇஎஸ் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒய்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ஏ யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இது வந்து வவலோட வருது, அப்போ ஏ ஒய் வரனால நம்ம எஸ் ஆட் பண்ணி பிளேஸ் மட்டும் தான் போடுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ஜாய், ENJOY, இதுல பாத்தீங்கன்னா இந்த வேர்டு ஒய்ல தான் முடிஞ்சிருக்கு, ஆனா இதுக்கு முன்ன என்ன இருக்கு? ஓ வவல் இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன போடுவோம்? இந்த வேர்டோட சேர்ந்து எஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ என்ஜாய்ஸ். இதுதான் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஹீ ஷீ இட்டு வந்துட்டாலே நம்ம வேர்போட எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வேர்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம ஆமான்னு சொல்றதோ வேணும்னு சொல்றதோ பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு இல்லைன்னு சொல்றதோ இல்லை வேண்டான்னு சொல்றதோ நெகட்டிவ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் வேர்ட் என்ன அப்படின்னா டூ, டோன்ட், டஸ், டசன்ட். அது வந்து டஸ் நாட்னு சொல்ல வேணா டசன்ட்னு சொல்லலாம். இப்போ சேம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஐவி யூ தே வந்து ஹீ ஷீட் கூட சேர மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ்னு. அப்போ ஐவி யூ தே வருது அப்படின்னா பாசிட்டிவ்ல நம்ம டூ யூஸ் பண்ணோம், நெகட்டிவ்க்கு டோன்ட் யூஸ் பண்ணோம். இதுவே ஹீ ஷீட் வருது அப்படின்னா பாசிட்டிவ்க்கு டஸ் யூஸ் பண்ணும், நெகட்டிவ்க்கு டசன்ட் யூஸ் பண்ணும். இப்போ சிம்பிளான ஒரு பேட்டர்னை திரும்ப சொல்லிடுறேன். IVU தே யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது கூட சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட் மெயின் வெர்ப் வரணும். சரிங்களா? இது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் நம்ம டூ யூஸ் பண்ணியும் பேசலாம், டோன்ட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஹீ ஷீட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னா அதுல சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் வரணும். அந்த மெயின் வெர்ப் கூட எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ் வந்து ஆட் ஆகி வரணும். இல்ல அப்படின்னா டஸ், டசன்ட்னு வரணும். இதுதான் ஒரு குட்டி கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நான் வந்து நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வெர்ப் தான் இதோட ஸ்ட்ரக்சர். பட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ஐவி யூதேக்கு வேற மாதிரியும் ஹீ ஷீட்க்கு வேற மாதிரியும் மாறும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐவி யூதேக்கு வந்து எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் ஹீ ஷீட்க்கு எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் ஐவி யூதே. இப்போ நான் ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். நான் காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பேன், எந்திரிச்சு பார்க்குக்கு போறேன், பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் யோகா பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்து ரெடி ஆயிருவேன். இது என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி பேசணும்?
ஸோ இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து மெயின் வெர்ப் இருக்கணும். இது நீங்க எப்படி பேசுவீங்க? கீவேர்ட்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ நான் டெய்லியும் அப்படிங்கும் போது எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே ஐ வேக் அப், சப்ஜெக்ட் வந்துருச்சு, மெயின் வெர்ப் வந்துருச்சு. எவ்ரிடே ஐ வேக் அப் அட் 5 o'clock. ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் அட் எப்படி யூஸ் பண்ணணும், இனி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எவ்ரிடே ஐ வேக் அப் அட் 5 o'clock. தென் ஐ கோ டு த பார்க். ஐ டூ சம் யோகா. தென் ஐ கம் பேக் டு மை ஹோம். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். தென் ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட். தென் ஐ கோ டு மை ஆஃபீஸ். இதுதான் வந்து உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி. இப்போ இதுவே ஹீ ஷீட் வச்சு எப்படி பேசுவோம்? இதே பேட்டர்ன் தான். பட் வேர்போட மட்டும், மெயின் வேர்போட மட்டும் எஸ் இல்லைன்னா இஎஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இது எப்படி சொல்லுவோம்? ஷீ வேக்ஸ் அப் அட் 5 o'clock. அவன் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பா. அவன் வந்து பார்க்குக்கு போவா. ஷீ கோஸ் டு த பார்க். அவன் அங்கே போய் கொஞ்ச நேரம் யோகா செய்வா. ஷீ டஸ் யோகா. திரும்ப வீட்டுக்கு வருவா. ஷீ கம்ஸ் பேக் ஹோம். அதுக்கப்புறமா அவள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவா. ஷீ ப்ரிப்பேர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் அவள் ஆஃபீஸ்க்கு போவா. தென் ஷீ கோஸ் டு த ஆஃபீஸ். இவ்வளோனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பேசுறது. ஸோ இது வந்து நான் ரெகுலர் ஆக்டிவிட்டியை வச்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஹேபிட். அதே மாதிரி எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்படிங்கிறதும் என்னோட ஹேபிட். இப்போ இதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸ்னா டூ அண்ட் டோன்ட் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஐ லைக் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். நான் டெய்லி யோகா செய்வேன், ஐ டூ யோகா எவ்ரிடே. அது உங்களோட ஹேபிட்டாகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம். இல்லை நான் யோகா செய்ய மாட்டேன், ஐ டோன்ட் டூ யோகா. ஸோ இதுதான் சிம்பிள் பேட்டர்ன். இப்போ இதுவே ஷீ டஸ் ஆல் த ஒர்க். அவ தான் எல்லா வேலையும் பண்ணுவா. ஷீ டசன்ட் டூ ஆல் த ஒர்க். அவ எந்த வேலையும் பண்ண மாட்டா. இதுவும் அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஹேபிட்டா இருக்கலாம். ஸோ இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர், யூசேஜ், கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற பேட்டர்ன் தெரிஞ்சாலே போதும். நம்மனால ஈஸியா நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி, நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஈஸியா பேச முடியும். ஸோ இதை பத்தின ஒரு குட்டி ஃபார்மட் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல அதில் போஸ்ட் பண்றேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்க உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி அப்ளை பண்ணி பாருங்க. அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஸோ அவ்வளோதாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இங்கிலீஷ்ல பேசுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. அது நம்ம எந்த அளவுக்கு ஈஸியான பேட்டர்ன்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுறோமோ அது அந்த அளவுக்கு ஈஸி. இன்னும் நீங்க உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கனெக்ட் வித் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். தேங்க்யூ.